இன்னைக்கு சோசியல் மீடியா முழுக்க இருக்கிற ஒரே விஷயம் பராசக்தி வெர்சஸ் ஜனநாயகன். நல்லா பாத்தீங்கன்னா பராசக்தி படம் ஒரு இனத்தோட வரலாறு, அதாவது மொழிக்காக உயிர் நீத்து மொழியை காப்பாத்தின ஒரு இனத்தோட வரலாறு. அந்த படம் என்ன சொல்ல வருது? இந்தியா முழுக்க இந்திய திணிச்சப்போ தமிழ்நாடு எப்படி ஆவேசமா அதுக்கு எதிராக போராடி ஜெயிச்சதுன்றத சொல்ல வருது. ஆனா அந்த சைடு அப்படி போங்களேன். இப்பதான் ஒருத்தர் பாலிடிக்ஸ்குள்ள வந்திருக்காரு, முதலமைச்சர் ஆசிரியர் இருக்காரு. ஆனா அவர் நம்ம கொடுத்துருக்க காவியம் என்ன தெரியுமா? ஜனநாயகன், அதாவது கேசரி. ஒரு கேசரியை கிண்டி கொடுத்துட்டு இது அரசியல் படம் அப்படின்னு அவர் நம்ம நம்பிக்கை பார்க்கிறாரு. இந்த விஜய் தான் ஒவ்வொரு மேடலையும் அண்ணா போட்டோ வச்சுக்கிட்டு பக்கத்துல தன்னோட போட்டோ வச்சுக்கிட்டு. ஆனா பராசக்தி படமே அண்ணாவோட கொள்கைக்காகவும் அண்ணாவோட போராட்ட வரலாறுன்னு அதுல இருக்குது. அந்த படத்தையே சோசியல் மீடியால தப்பா பேசிட்டு இருக்கிறானுங்க நம்ம தற்குரீஸ். அதாவது தமிழ்நாட்டோட மொழி இன வரலாறு தெரியாத தற்குரீஸ் மொழி இன வரலாறு சொல்ல வந்த படத்தை விஜய் படத்துக்கு எதிராக வருதுன்ற ஒரே காரணத்துக்காக திட்டிட்டு இருக்கிறானுங்க. இது படத்தை அவனுக்கு திட்டல, அவனு எந்த கொள்கைக்காரனா தன்னை காமிக்க நினைக்கிறானுங்களோ அந்த கொள்கையவே எதிர்த்து பேசிட்டு இருக்கிறானுங்க. இந்த மாதிரி தற்கொலை கூட்டத்தை தான் நாம ஓட விட்டு விரட்டி ஆகணும். இந்த படத்தோட சினிமா விட்டு விரட்டிடலாம், அரசியலை விட்டு விரட்டிடலாம்.